இம்சை 27. விக்ராந்த் பார்த்து பார்த்து கட்டிய தொழிற்சாலை தன் கண் முன்னே சரிந்து கிடப்பதைக் கண்டவன் உள்ளமோ கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. அவன் கண்கள் அனலாக மாறி தேவை நோக்க, அவனது எண்ணங்கள் அனைத்தும் அவனை பழி தீர்ப்பதிலேயே முனைப்பாக இருந்தது. அவன் சற்று தொலைவிலேயே தனது காரை நிறுத்தி வைத்திருக்க, கட்டிடம் இடிந்து தூசியும் புழுதியுமாக அந்த இடம் முழுவதுமாக நிறைந்திருக்க, அங்கு நிலவும் பரபரப்பில் அவனை யாரும் கண்டிருக்கவில்லை. தேவ் தன் வேலை முடிந்தது என்பது போல் சாதாரணமாக வெளியேற, இதை பார்த்த விக்ராந்தின் விழிகளோ அனலை கக்கியது. நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட தேவ். இதுக்காக நீ உன் வாழ்க்கையில என்னென்ன இழக்க போறேன்னு பார்த்துட்டே இரு. உன்னோட இந்த முகத்துல அழுகையும் கதறலையும் பார்க்காம நான் ஓய மாட்டேன்டா. எனக்கு வாழ்க்கையில மறக்க முடியாத அடிய கொடுத்துட்ட. உனக்கு தான் இந்த சட்டம் நல்லது கெட்டது எல்லாம். எனக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது. என்னோட அடுத்த மூவ்க்காக காத்துரு என்று மனம் முழுக்க வஞ்சத்தை வைத்துக்கொண்டு தனக்குள்ளே குமுறியவனோ தனது காரை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டான். போகும் வழியெங்கும் அடுத்து தேவை அளிப்பதற்கான அடுத்தடுத்த திட்டங்களை பற்றி சிந்தித்தபடியே சென்றவனுக்கு பட்டென ஒரு யோசனை தோன்ற, இதழில் ஒரு மர்ம புன்னகையுடன், "ஹும், தேவ், அடுத்து உனக்கான கவுண்டவுன் ஸ்டார்ட். எல்லாத்துக்கும் தயாராயிரு" என்று கூறியவனின் முகமோ அடுத்த நொடி இறுகிப் போய் இருந்தது. தேவும் ஆரவும் தனது வீட்டிற்கு வந்து கொண்டிருக்க, அங்கு பார்வதி அம்மாவோ கையில் பிளைட் டிக்கெட்டுடன் காத்து கொண்டிருந்தார். மித்ராவும் தேஜுவும் அவர் அருகில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்க, தேஜு, இது நீயும் தேவும் ஹனிமூன் போறதுக்கான பிளைட் டிக்கெட். நாளைக்கு காலையில 6 மணிக்கு சென்னையில இருந்து டெல்லிக்கு போற பிளைட் கிளம்புது. நீங்க விடியற்காலையிலேயே வீட்ல இருந்து கிளம்பிடுங்க. சுவிட்சர்லாந்து போக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். அடுத்த 10 நாள் அங்கதான் தங்க போறீங்க என்றதும் அதிர்ந்து விழித்தாள் தேஜு. ஆனால் மித்ராவு மிகவும் குஷியானவள், "சுவிட்சர்லாண்டா? வாவ், சூப்பர் ஆன்ட்டி" என்றாள். தேஜுவோ, "என்ன திடீர்னு? உடனே எப்படி அத்தை கிளம்ப முடியும்? எனக்கும் நிறைய வேலை இருக்கு. அவருக்கும் வேலை இருக்கும்ல" என்றாள். "அதெல்லாம் என்ன வேலை இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீ போயிட்டு வா தேஜு" என்றாள் மித்ரா. "அதுக்காக 10 நாள் எப்படி போக முடியும்? நீ தனியா சமாளிச்சுப்பியா?" என்றவளை முறைத்து பார்த்தவள், "அடியே, ஒரு 10 நாள் நீ இல்லாம என்னால பிசினஸ் நடத்த முடியாதா? எனக்கு அந்த அளவுக்கு கூட அறிவில்லையா?" என மித்ரா கேட்டிட, "சரியா சொன்னம்மா. உன் ஃப்ரெண்டு மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? வேணும்னா நானும் அவ கூட சேர்ந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ண போறேம்மா" என்று இருவரும் சேர்ந்து மீண்டும் மீண்டும் வற்புறுத்த, அதில் சற்று மனம் மாறியவளோ, "ஆனா தேவ் ஓகே சொல்லணுமே" என்றாள். "அதெல்லாம் சொல்லுவான். ஏதாவது மாட்டேன்னு சொன்னா நான் பாத்துக்கிறேன்" என்றார் பார்வதி. சற்று நேரம் சிந்தித்தவள், "சரி" என முழு மனதோடு கூற, அவளிடம் அந்த டிக்கெட்டுகளை கொடுத்தார். "டெல்லியில ஒரு ஹோட்டல் புக் பண்ணிருக்கேன் தேஜு. நீங்க 2 பேரும் அங்க போய் சாப்பிட்டுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிக்கோங்க. அடுத்து சுவிட்சர்லாந்து போற ஃப்ளைட் உங்களுக்கு மதியம் 2 மணிக்கு கிளம்பும்" என்றவர் புன்னகையோ சிறிது சிறிதாக காணாமல் போக, ஏதோ சிந்தனையிலேயே இருந்தவரை, "என்ன ஆண்டி, ஏதோ தீவிரமா திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க" என்றாள் மித்ரா. "அது ஒண்ணும் இல்லம்மா. என் பொண்ணு ஆருத்ரா அங்கதான் எம்பிஏ படிக்கிறா. அவளை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்" என்றதும் இருவரும் அதிர்ச்சிகள் விழிவிரித்து பார்வதியை பார்க்க, "என்னம்மா அப்படி பாக்குறீங்க? என் பசங்க உங்ககிட்ட சொல்லலையா?" என்றதும் இடவளமாக இல்லை என்பது போல் தலையாட்டினாள் தேஜு. "உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா ஆண்டி? இந்த ஆரவ் பையன் கூட என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே" என கேட்ட மித்ராவிடம், "அவ எங்க கிட்ட ஒரு கால் பண்ணி கூட பேசுறதில்ல. நாங்களா பண்ணினாலும் அவளா நினைச்சாதான் எடுத்து பேசுவா. லீவ் விட்டா கூட எங்கள பார்க்க வரமாட்டேங்கிறாமா" என வருத்தமாக கூறியவரிடம், "ஏன், அவங்களுக்கு உங்க மேல எதுவும் கோபமா?" என கேட்டாள் தேஜு. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அவ கேரக்டரே அப்படித்தான். 2 பசங்களுக்கு அப்புறம் பிறந்த பொண்ணாச்சேன்னு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோம். அதான் இப்படி. அவ யார்கிட்டயும் அவ்வளவு சீக்கிரம் ஒட்ட மாட்டா. எங்ககிட்டயே அளவாதான் பேசுவா. அண்ணனுங்க கிட்ட மட்டும்தான் ஏதோ கொஞ்சம் நல்லா பேசிட்டு இருந்தா. ஏற்கனவே அளவா பேசுற பொண்ணு. தேவ் யாருக்கும் சொல்லாம உன்னை கல்யாணம் பண்ணினதுனால இப்போ சுத்தமா பேசுறதில்ல"
நீதான் அவகிட்ட பேசி இந்த லீவுக்காவது அவளை இங்க கூட்டிட்டு வரணும் என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே குறுக்கிட்ட மித்ரா, அப்போ இது ஹனிமூன் பிளான் இல்லையா? உங்க மக ஆருத்ராவை இங்க கூட்டிட்டு வர பிளான் தான். இவள அங்க அனுப்புறீங்களா? நான் கூட ஒரு நிமிஷம் எவ்வளவு நல்ல மாமியார், எனக்கும் இது போல ஒரு மாமியார் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு எல்லாம் நினைச்சிட்டேன். ஹம், என சலித்து கொண்டவளை, அடியே என்னடி நீயே எனக்கும் என் மருமகளுக்கும் சண்டை மூட்டி விட்டுடுவ போல. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல தேஜோ. நீ இவ பேச்ச கேட்காத. இது உங்களுக்காக யோசிச்சதுதான் என சொல்லி முடித்ததும் மித்ராவின் தலையில் செல்லமாக கொட்டியவரை பார்த்து இருவரும் சிரித்துக் கொண்டிருக்க வெளியே சென்றிருந்த ஆதித்யனும் வீட்டிற்கு வந்துவிட்டார். தேவும் ஆரவும் அவர் பின்னாலேயே வந்து சேர, வாப்பா தேவ், உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்றார் பார்வதி. மாம், நான் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரவா, இல்ல ஏதோ முக்கியமான விஷயமா என கேட்க, முக்கியமான விஷயம்தான், கொஞ்சம் உட்காரு என்றவரை பார்த்து சரி என தலைகாட்டியவன் இன்னொரு சோஃபாவில் அமர்ந்து கொள்ள, தேஜுவிடமிருந்து டிக்கெட்டை வாங்கி தேவ் கையில் கொடுத்தார் பார்வதி. என்னவென்று திறந்து பார்த்தவனுக்கு அது சுவிட்சர்லாந்து போவதற்கான டிக்கெட் என்பது தெரியவே அவன் அன்னையை புரியாத பார்வை பார்த்தான் தேவ். என்னப்பா அப்படி பாக்குற? நீயும் தேஜுவும் ஹனிமூன் எங்கேயும் போகலல்ல, அதுக்காகத்தான் இந்த ஏற்பாடு. நாளைக்கே நீங்க 2 பேரும் கிளம்புறீங்க. நீங்க தங்குறதுக்கான எல்லா ஏற்பாடும் அங்க ரெடியா இருக்கு என அடுத்தடுத்து கூறிக்கொண்டே போனவரை இடை நிறுத்தியவன், மாம், எனக்கு நிறைய வேலை இருக்கு, இப்ப எதுக்கு இதெல்லாம் என கேட்டவனை பார்த்து முறைத்த ஆதித்யனோ, வேலையெல்லாம் எப்பவும் தான் இருக்கும் தேவ், அதுக்காக இப்படி பேசினா என்ன அர்த்தம்? என்ன வேலையா இருந்தாலும் அத நான் பாத்துக்கிறேன், நீ முதல்ல கிளம்பு என்றார். அது இல்லப்பா என பேச வந்தவனை தடுத்து நிறுத்தியவர், நீ போற அவ்வளவுதான் என கூற, நான் கொஞ்சம் யோசிக்கணும் என்று அந்த இடத்தை விட்டு எழுந்து சென்று விட்டான் தேவ். அவன் பின்னாலேயே சென்ற ஆரவ் தேவ் கரத்தை பற்றியவன், ஏன் வேண்டாம்னு சொல்றீங்கண்ணா, அண்ணிய கூட்டிட்டு போயிட்டு வாங்களேன் என்றவனை முறைப்பது போல் பார்த்தவன், அவங்களுக்கு தான் எதுவும் தெரியாது, நீ புரிஞ்சுதான் பேசுறியா ஆரவ்? இப்போதான் நாம விக்ராந்த் ஃபேக்டரிய இடிச்சிருக்கோம், பதிலுக்கு அவன் எதுவும் பண்ணாம சும்மா இருப்பான்னு நினைக்கிறியா? நிச்சயமா ஏதாவது பெருசா பிளான் பண்ணுவான். அவன் அடுத்து என்ன யோசிக்கிறான், என்ன செய்ய காத்திருக்கான், எல்லாம் தெரிஞ்சுக்க நான் இங்க இருந்தே ஆகணும் என்றவனை பார்த்து, அவன மாதிரி இல்லைகளா நாம எதுவும் பண்ணலையே, எதுக்கு அவனை பார்த்து நம்ம பயப்படணும்? அவனால நம்மள எதுவும் பண்ண முடியாதுன்னா. இது பயம் கிடையாது ஆரவ், முன்னெச்சரிக்கை. அவன நீ அவ்வளவு குறைச்சலா எடை போடாத. இந்த லீகல் இல்லீகல் எல்லாமே நமக்கு தான். அவன் அத பத்தி எல்லாம் யோசிக்கவே மாட்டான். நாம இனிமேதான் ரொம்ப கவனமா இருக்கணும் என்றவனிடம், எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்கண்ணா. நீங்க முடியாதுன்னு சொன்னதும் அண்ணி முகம் வாடிடுச்சு, நீங்க கவனிச்சிங்களா என்றதும் ஆம் என்பது போல் தலையசைத்தவன் மீண்டும் தேஜுவை பார்க்கவே அவளது முகம் இன்னும் சோர்வாகவே தெரிந்தது. இங்க சின்னதா ஏதாவது விஷயம் நடந்தா கூட நான் உடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன், நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாம போயிட்டு வாங்கண்ணா என்றவனை தொடர்ந்து மித்ராவும் அவனிடம் வந்து தேஜுவை அழைத்து செல்ல வற்புறுத்தவும், சற்றே சிந்தித்தவன், நம்மை மீறி எதுவும் நடந்துவிடாது என்ற தைரியத்தில் தேஜுவை அழைத்து கொண்டு செல்ல ஒப்புக்கொண்டான். இம்சை 28. அனைவரும் சேர்ந்து கலகலப்பாக பேசியபடியே இரவு உணவை உண்டு முடிக்க தேஜு அவர்களது அறைக்கு சென்றனர். தேஜு சோர்ந்த முகமாக எதையோ சிந்தித்தபடியே பால்கடி பக்கம் நின்றிருக்க அவளை பின்னோக்கி அணைத்தான் தேவ். என்ன பேபி, ஏதோ பெருசா யோசிச்சுக்கிட்டு இருக்க போல, நான் வந்தது கூட தெரியாம அப்படி என்ன திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க என கேட்க அவனை திரும்பி பார்த்தவள், எனக்கு ஒரு சந்தேகம், என்ன பிடிச்சுதானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க என கேட்டதும் அதில் சற்றே அதிர்ந்தவன், இது என்ன கேள்வி, உன்னை பிடிக்காமலா இந்த உலகமே பாக்குற மாதிரி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், உனக்கு ஏன் இப்படியெல்லாம் தோணுது என கேட்டவனிடம், வேற எப்படி தோணும், அத்தா ஹனிமூன் போக சொன்னப்போ வேலை இருக்குன்னு சொல்றீங்க, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதை விட உங்களுக்கு வேலை முக்கியமா போயிடுச்சா, வர வர என்ன புடிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களான்னே எனக்கு சந்தேகமா இருக்கு என கோபித்து கொண்டவளை பார்த்து இதழில் அழகாக குறுநகை ஒன்றை தவளவிட்டவன்
அடுத்த நொடி சட்டென அவளை இழுத்து அணைத்திருந்தான். அவள் காதருகில் சென்று, உன்னை எவ்வளவு பிடிக்கும்னு இப்பவே காட்ட நான் ரெடிதான். உனக்கு ஓகேவா என மெல்லிய குரலில் அவன் கிசுகிசுத்துக் கொண்டே அவள் கழுத்து வளைவில் குட்டி குட்டி முத்தம் வைக்க, சட்டென அவனை விலக்கிவிட்டவள் முகம் வெட்கத்தில் செவ்வானமாய் சிவந்திருந்தது. என்ன ஹனிமூன் கூட்டிட்டு போக அவ்வளவு பந்தா காட்டினீங்கல்ல, இப்போ ஹனிமூன் கூட்டிட்டு போனா மட்டும்தான் எதுவா இருந்தாலும் நடக்கும் என்றவளிடம் பாவமாக உதட்டை பிதுக்கி நின்றவன், ஒரே ஒரு கிஸ் மட்டுமாவது பண்ணிக்கிறேன்டி ப்ளீஸ் என்றான். அவள் முடியவே முடியாது என்று விலகி சென்று அவளுக்கு தேவையான ஆடைகளை எடுத்து பெட்டியில் அடுக்கி வைக்க, அவளையே ஏக்கம் நிறைந்த விழிகளோடு பார்த்து கொண்டிருந்தவனை ஓர விழிகளில் நோக்கியவள், நல்லா வேணும், என்னை விட வேலை முக்கியமா, உங்களை கதற விடல என்று முணுமுணுக்க, அது அவனது காதில் நன்றாகவே விழுந்தது. அவளை பின்னோடி இருந்து அணைத்தவன், யாரு யார கதற விடுறாங்கன்னு நாளைக்கு தெரியும். இன்னைக்கே நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கோ, நாளைக்கு தூங்கல்லாம் விட மாட்டேன் என்றவன் கூறி விலகிவிட, அவன் பேச்சில் மீண்டும் சிவந்து போனாள் அவள். பின் இருவரும் அவர்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வைத்து முடிக்கவே நேரம் 11 தொட்டுவிட, அவளை அணைத்தபடியே உறங்கி போயிருந்தான் தேவ். மறுபுறம் விக்ராந்தின் விழிகளோ உறக்கமின்றி கனன்று கொண்டிருந்தது. வெறுப்பின் உச்சத்தில் இருந்தவன் மது பாட்டிலை எடுத்து தன் வாயில் மொத்தமாய் சரித்தான். அவன் மனமோ, உனது உடலை போதை நிலைக்கு போக விடமாட்டேன் என்பது போல் கண்முன்னே அவன் தொழிற்சாலை சரிந்த காட்சியையே திரும்ப திரும்ப படமாக போட்டு காட்டிக்கொண்டிருக்க, சாளரத்தின் கம்பிகளை இறுக பற்றியவன் ஆத்திரத்தின் மிகுதியில் ஆ வென அந்த வீடே அதிரும் வண்ணம் கத்திக் கொண்டிருந்தான். அடுத்த நாள் அதிகாலை பொழுது அலாரம் அடிக்கும் ஓசை கேட்க, இருவரும் எழுந்தவர்கள் குளியலறை சென்று தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டு தயாராக இருந்த பெட்டிகளை எடுத்துக்கொண்டு அறையை விட்டு வெளியேறினர். ஹாலில் அவனது குடும்பத்தினர் அனைவரும் காத்து கொண்டிருக்க, அனைவரிடமும் விடைபெற்று ஏர்போர்ட் போனவர்கள் காலை 9:30 மணிக்கு டெல்லியை சென்றடைந்திருந்தார்கள். தன் அன்னை முன்பதிவு செய்து வைத்த ஹோட்டலில் தங்கியவர்கள் சிறிது நேர ஓய்விற்கு பின்னர் டெல்லி ஏர்போர்ட் சென்று மதியம் 2 மணிக்கு சுவிட்சர்லாந்து போகும் விமானத்தில் ஏறினார்கள். முழுதாக 9 மணி நேர பயணத்தில் தேஜுவிற்கோ சலிப்பாகி போனது. அதில் பாதி நேரம் உறங்கி போனவள் மீதி நேரம் ஏதாவது உணவு உட்கொள்வது, அவனுடன் பேசுவது என எப்படியோ பொழுதை போக்க பிளைட் சூரிச் மாகாணத்தில் தரையிறங்கியது. இந்திய நேரப்படி இரவு 11ற்கு சென்றடைந்தார்கள். ஆனால் அந்த நாட்டின் நேரத்தின்படி மாலை 5:15 ஆகியிருக்க, தேஜுவிற்கு சற்று வித்தியாசமான உணர்வை கொடுத்தது. விமான பயணத்திலேயே சலித்து கொண்டவள், நாம போக வேண்டிய இடத்துக்கு போக இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் என கேட்க, ஒரு 4 மணி நேரம் ஆகும், அவ்வளவுதான் என்றவனிடம், ஐயோ இதுக்கு மேல என்னால முடியாதுப்பா என்றவளை பார்த்து சிரித்தவன் பேசிக்கொண்டே விஐபிகளுக்காகவே இருக்கும் ஜெனரல் ஏவியேஷன் சென்டருக்கு அழைத்து செல்ல, அங்கே இவர்களுக்கான ஹெலிகாப்டர் நின்று கொண்டிருந்தது. அவள் அவனை என்ன என்பது போல் பார்க்க, இதுல போனா 1 மணி நேரத்துக்குள்ளேயே போயிடலாம் என்றவனை பார்த்து மெச்சிக்கொண்டாள் அவள். அதில் ஏறிக்கொண்டதும் பலத்த காற்றுடனும் சத்தத்துடனும் ஹெலிகாப்டர் மேலேறி செல்ல துவங்க, தான் காண்பது கனவா நிஜமா என்பது போல் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தாள் தேஜு. கீழே நிலப்பரப்பையும் மலைகளையும் பனி சூழ்ந்து வெள்ளை நிற வெல்வெட் மெத்தையை போன்று காட்சியளிக்க, வட்ட வட்டமாக நீல நிறத்தில் உறைந்தது போன்ற ஏரிகளும் சிறிய சிறிய வீடுகளும் அவளது ரசனையை அதிகரிக்கச் செய்தன. ஹெலிகாப்டர் ஷெர்மெட் என்ற ஊரில் தரையிறங்க, அதை விட்டு கீழே இறங்கியவளுக்கு குளிரின் தாக்கம் மிக அதிகமாகவே இருந்தது. அதே தருணம் மித்ரா தேஜுவிற்கு அழைப்பு விடுக்க, அவள் அழைப்பை ஏற்ற தேஜு சற்று நடுங்கியபடியே, ஹலோ, சொல்லு மித்ரா என்றாள். என்னடி, சுவிட்சர்லாந்து எப்படி இருக்கு? சேஃபா போய் சேர்ந்துட்டீங்களா? சூப்பரா இருக்குடி, நீயும் கூட வந்திருக்கலாம். நீ என்ன டூரா போயிருக்க? உன் கூடவே வர்றதுக்கு சும்மா விளையாட்டுக்கு அப்படி ஒரு வார்த்தை நான் கேட்டிருந்தாலும் உன் புருஷன் என்ன முறைச்சே கொன்றுப்பாருடி என்றதும் பக்கென சிரித்தாள் தேஜு. மேடமுக்கு நான் சொல்றது சிரிப்பா இருக்கோ? இருக்கட்டும் இருக்கட்டும்,
சரி, நீயே ஃப்ரீ ஆகிட்டு கால் பண்ணு. வீட்ல இருக்க எல்லாருக்கும் நானே விஷயத்த சொல்லிடுறேன். யாரும் உங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். பாய் என்றவள் இணைப்பை துண்டித்து விட்டாள். இங்கு ஷெர்மெட் பகுதிக்கு வந்து சேர்ந்தவளுக்கு சுற்றிலும் பனி படர்ந்த அழகிய மலைகளால் சூழப்பட்ட பகுதி காட்சியளிக்க பனியின் குளிர் உடல் முழுவதும் பரவியது. எந்தவிதமான சத்தமும் இன்றி அமைதியாக இயற்கை சூழலுடன் அவ்விடமே மிக ரம்மியமாக காட்சியளித்தது. அதில் மூழ்கி போனவளை, என்ன பேபி, இங்கேயே எவ்வளவு நேரம் இருக்க போற என்றவன் அவனது அன்னை அவர்களுக்காக ஏற்பாடு செய்திருந்த விழாவுக்கு அழைத்துச் சென்றான் தேவ். அழகிய கண்ணாடியால் ஆன விழாவை பார்க்க அது பனியின் மேல் மிதப்பதைப் போல காட்சியளித்தது. அவளை அணைத்தபடியே வில்லாவின் உள்ளே அழைத்துச் செல்ல கண்ணாடியால் அமைக்கப்பட்ட அந்த வில்லாவின் அழகை பார்த்தவள் விழிகள் ஆச்சரியத்தில் விரிந்து அதனை ரசனையாக தொட்டு மீண்டது. வேலையாட்கள் 4 பேர் அவர்களை வரவேற்க அதில் 2 பேர் அவர்களது பெட்டிகளை வாங்கிக் கொண்டவர்கள் அவர்களது படுக்கை அறைக்கு அழைத்துச் சென்றனர். உள்ளே சென்று பார்த்தவளுக்கு மிகப்பெரிய அறையில் சீலிங் கூட கண்ணாடியால் அமைக்கப்பட்டிருக்க பனிப்பொழிவு வந்து விழுவது அழகாக தெரிந்தது. வேலையாட்கள் விடைபெற்று வெளியேறிவிட இருவரும் குளித்து முடித்து அந்த குளிருக்கு ஏற்ற உடைகளை அணிந்து கொண்டனர். பிறகு இரவு உணவிற்காக கீழிறங்கி வர சாளரத்தின் அருகில் மெழுகுவர்த்தி ஏற்றி வைக்கப்பட்டு உணவு மேஜையில் தேஜுவிற்கு பிடித்த உணவுகள் அடுக்கி வைக்கப்பட்டு இருந்தன. இருவரும் உணவை உட்கொள்ளும் போதே தேஜுவிற்கு இதயம் பக் பக் என அடித்துக் கொண்டது. இவ்வளவு நேரம் அனைத்தையும் ரசனையாக பார்த்ததில் இங்கு வந்ததற்கான காரணத்தை மறந்தே போனவளுக்கு இந்த இரவும் தான் இருக்கும் இடத்தின் அமைதியான சூழலும் அதனை முழுவதுமாக நினைவூட்ட உணவை முழுவதுமாக உண்டு முடித்தவளுக்கு படுக்கை அறைக்கு செல்லவே கால்கள் நகர மறுத்தன. இதனை புரிந்து கொண்ட தேவின் இதழில் கள்ள புன்னகை ஒன்று குடியேறியது. அடுத்த சில நிமிடங்களில் அங்கிருந்த வேலையாட்கள் அனைவரும் தங்களது வேலையை முடித்துவிட்டு வெளியேறி இருந்தனர். இருவர் மட்டுமே அந்த விழாவில் தனித்து இருப்பதை உணர்ந்தவளுக்கு உள்ளுக்குள் உதறல் எடுக்க ஆரம்பித்தது. என்ன பேபி, கையெல்லாம் நடுங்குது? ரொம்ப குளிர்தா? இன்னும் கொஞ்ச நேரம்தான், அதுக்கு மேல குளிராது என்று அவன் கிசுகிசுப்பாய் கூற பட்டென அவனை நிமிர்ந்து பார்த்தாள் தேஜு. அவன் அவளை பார்த்து ஒற்றை கண்ணை சிமிட்ட இவளுக்கோ விரல்கள் அனைத்தும் பயத்தில் நர்த்தனமாட துவங்கின. அவளின் நிலையை புரிந்து கொண்டு அவளை தன் 2 கரங்களால் ஏந்தியவன் அவளை பார்த்தபடியே படுக்கையறை நோக்கி செல்ல அவளோ பயமும் பதற்றமுமாக விழிகளை இறுக மூடிக்கொண்டாள். கதவை திறக்கும் ஓசை கேட்டதும் பயத்தில் விட்டால் ஓடிவிடுவேன் என்பது போல் இருக்க, இனி உன்னை விட்டாதான என்ற எண்ணத்துடனே கதவை தாளிட்டான் அவன்.